ஹாய், உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிறந்த மூலிகை தான் இது. நான் டெய்லியுமே மூலிகைன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா டெய்லியுமே ஒரு சிறந்த மூலிகை தான் நான் போட்டுட்ருக்கிறேன். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு மூலிகை என்னென்னா கற்பூரவள்ளி. அது வந்து ஓமவல்லின்னு சொல்லலாம். இதுதான் கற்பூரவள்ளி. இது வந்துட்டு பெரும்பாலான வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எங்கள் அப்பா ஊரில் வந்து அதிகமாகவே இருக்குது, நிறைய பேர் வீட்டில். இதோட இலை வந்துட்டு நல்லா தடிமனாக இருக்கும். இப்படி புட்டா உடையும் இலை பாருங்கள், அந்த புட்டுறம் பாருங்கள், நல்லா உடையும். அந்த வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் ஓமவல்லி, கற்பூரவல்லின்னு சொல்லலாம். என்ன டிஃப்ரெண்ட்னா, ஓமவல்லி வந்து நைஸாக இருக்கும் இலை, கற்பூரவல்லி வந்து நல்லா தடிமனாக இருக்கும். இது வந்து கற்பூரவல்லி. இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சு சளி, பெரியவங்களுக்கு வந்து வறட்டு சளிக்கு ரெண்டுக்குமே பயன்படும். அது மட்டும் இல்லாமல் அடி வயிற்று வலி, பெரியவங்களில் வந்து மாதவிடாய் வர்ற பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அடி வயிற்று வலி இருந்தால் இதை வந்துட்டு ஒரு இலையோ 4-5 இலையை பறித்து, ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும், பறித்து அது கஷாயமோ இல்லை சாரோ புழிஞ்சு குடிச்சு வர அடிவயிற்று வலி குணமடையும். நெஞ்சு சளி, வறட்டு, இருமல், அப்புறம் நார்மலாகவே ஜுரம், மூக்கு சளி, மூக்கில் வந்து குழந்தைங்களுக்குலாம் சளி வந்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா, அதுக்கும் இது வந்துட்டு கஷாயம் வச்சு குடித்தா வராமல் நின்றுடும், நல்லபடியாகிடும். இது வந்துட்டு ஒரு கிராமத்தில் எல்லாருமே எளியாமல் எந்த ஒரு வைத்திய முறையும் டாக்டரும் எதுவுமே பண்ணாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த இலையை யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரையிலும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை தினமும் 2 இலை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர சரும நோய்கள் இல்லாமல் நம்ம வந்துட்டு இளமைகளுமே ஓரளவு கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு 18 வயசு பொண்ணுங்களுக்கெலாம் நரைச்சிருக்கும் முடி, அதெல்லாம் இல்லாமல் கருமை நிறமாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கும். இது வந்து கற்பூரவள்ளி நோய். கற்பூரவள்ளி வந்துட்டு எல்லாத்துக்குமே பயன்படும், முக்கியமாக சளிக்கு தான். ஸோ உங்கள் வீட்லேயும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.